அப்போ ஒரு திட்டம் தீட்டப்படுது. பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸை எப்படி துரிதப்படுத்த வேண்டும் என்று. இது இந்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சது, இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. இதை பின்னிருந்து செயல்படுத்துவது இஸ்புத் தஹ்ரீர் என்று தடை செய்யப்பட்ட அமைப்பு, ஹிஃபாசத் இஸ்லாம், ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மதவாதிகள் ஊடுருவியுள்ளனர். அந்த மதவாதிகளின் தலைவனாக செயல்படுவது அவங்களோட குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் ஃபைசுர் ரஹ்மான். இது மாதிரி இந்தியா கூட தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பங்களாதேஷ் இராணுவம் துணை புரியும்னு மாத்திரம் நினைக்காதீங்க, அது நடக்காதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வக்கர் ஜமானுக்கு நல்லா தெரியும், இந்தியாவை சண்டைக்கு இழுப்பது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், 2 தகவல்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஒன்று என்னன்னா, கடந்த மார்ச் மாதம் பங்களாதேஷினுடைய இராணுவ படை தளபதியாக இருக்கக்கூடியவரை அந்த பதவியிலிருந்து அகற்றுறதுக்காக பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரு சதி பண்றாங்க. அதற்கு இந்தியா தான் எதிர்வினையாற்றுது. இந்தியாவின் உளவுத்துறை இதற்கு எதிராக செயல்பட்டு அந்த சதியை முறியடித்தது அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அடிப்படையாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம். இதில் வில்லன்களும் இருக்கிறார்கள், ஹீரோக்களும் இருக்கிறார்கள். இதில் கண்ணுக்கு தெரியாத ஹீரோ இந்திய உளவுத்துறை, தெரிந்த ஹீரோ பங்களாதேஷின் இராணுவ தளபதியான ஜெனரல் வக்கர் ஜமான். அவரை காப்பாற்றியது இந்திய உளவுத்துறை, உளவு அமைப்பு. அந்த எதுன்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த உளவு அமைப்புன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அடிப்படையாக மார்ச் மாதத்தில் பங்களாதேஷில் யூனிஸ் குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் ஃபைசுர் ரஹ்மான் அந்த நபர் என்பவர் குறுகிய காலம் பங்களாதேஷின் உளவு அமைப்பு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்டெலிஜென்ஸ், டிஜிஎஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டார். அவர் வக்கருர் ஜமான் யூனிஸுக்கு சொல்லும், யூனிஸ் இந்தியாவை வம்புக்கிழுக்கும் தன்மையும் யூனிஸின் ஆட்சி புரியும் தன்மையும் வக்கர் ஜமான் பிப்ரவரி 25, 2025 பப்ளிக்காகவே கேள்வி எழுப்பினார். ஆர்மியோட ஃபங்க்ஷனில், ஓகே, கமாமரேஷன் டே, அதாவது நினைவு நாள். அந்த கேள்வி எழுப்பினதுக்கு பிற்பாடு வக்கர் ஜமானை பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு யூனிஸ் வந்தார். அதற்கு அவர் கையாண்ட ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இராணுவத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 5 பேர் லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்க், ஒருத்தர் ஜெனரல் ரேங்க். ஜெனரல் ரேங்க்ன்றவர் வக்கர் ஜமான். அடுத்து சீனியர் மோஸ்ட் ஜெனரல் SM கமருல் ஹசன். அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஃபைசுர் ரஹ்மான். இது மாதிரி சில பேர், சில ஜெனரல்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் கமாண்டன்ட் டு அவங்களோட ஆர்மி காலேஜ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, அதோட கமாண்டன்ட்டும் லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்க். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற சமயத்திலேயே என்னாவது, ஃபைசுர் ரஹ்மான் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் அந்த டைமில் பாகிஸ்தானோட இராணுவ ISIயை பங்களாதேஷை கூப்பிடுறாங்க. இதை வக்கருர் ஜமான் எதிர்க்கிறார். எதிர்த்தாலும் அந்த பர்டிகுலர் DG ISI, இன்னைக்கு அவர் பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் NSA அசீம் மலிக், அவர் தான் DG ISIயும் கூட. அவர் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணமாக செல்கிறார். அப்போது ஒரு திட்டம் தீட்டப்படுது. பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸை எப்படி துரிதப்படுத்த வேண்டும் என்று. சிலிகுரி காரிடார் உட்பட எப்படி அதை இந்த சிக்கன் ஸ்னெக்குன்னு சொல்கிறோம், அதை எப்படி என்ன பண்ணணும், அந்த இடத்துல என்ன மாதிரி சில விஷயங்கள் கையாளும், இது வக்கர் ஜமான் பார்வைக்கு எடுத்து செல்லவே இல்லை. இதை யூனிஸுக்கு மட்டும்தான் தெரியப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் டைரக்டரேட் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது இஸ் எ பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆஃபீஸர், ஆர்மி ஃபோர்ஸஸ் டிவிஷன், அட்வைசரோட ஆஃபீஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது யார்? SM கமருல் ஹசன், லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹசன். ஹசனும் ஃபைசுர் ரஹ்மானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் ஹசன் ஒரு ஆர்மி டெலிகேஷனை கூப்பிட்டு பாகிஸ்தானுக்கு போகிறார் மார்ச் மாதம். அந்த காலகட்டத்தில் வந்த பிற்பாடு வக்கர் ஜமான் கிட்ட என்ன பேசினோம், எதுக்காக போனோம், என்ன பேசணும் அப்படின்றத சொல்லவே இல்லை. யூனிஸுக்கு மாத்திரம்தான் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹசன், லெஃப்டினன்ட் ஜெனரல் ஃபைசுர், இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு, அதாவது இராணுவத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு யார் தளபதியாக இருக்கணுன்ற அந்த பொறுப்பில் இருந்து வக்கர் ஜமானை அகற்றுவதற்கு
ஜமாத்தி இஸ்லாமியின் உதவியை நாடுகிறார்கள். இப்படி சொல்லணும்னா யூனுஸுக்கு ஆதரவான ஆட்களை கொண்டு வர பார்க்குறாங்க. அவங்க உதவியை நாடுறாங்க, ஒரு போராட்டத்தை வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உள்நாட்டிலேயே. அதுக்கப்புறம் ADSM, ஆன்டி டிஸ்கிரிமினேட்டரி ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட், அது சப்சிக்வெண்ட்டாக NCP, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு வடிவெடுத்தது. அந்த அசீனாவை அகற்றினாங்கல்ல இவங்க தான் அந்த குரூப்பு, அந்த ஸ்டூடெண்ட் அமைப்பானது அவங்க வந்து யூனிஸோட கைப்பாவைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் இதில் இணையிறாங்க. இணைஞ்சு வக்கரை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சம்பவம் என்ன இதில் குறிப்பிடத்தக்க சம்பவம் என்னடான்னா, ஃபைசூர் ரஹ்மான், அசீம் மாலிக், பாகிஸ்தானோட இராணுவ ISI தலைவர் அசீம் மாலிக், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்புகள் இவங்க 3 பேருக்கும் ஒரு மீட்டிங் சீக்ரெட் லொக்கேஷனில் நடக்குது. இது இந்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருது, இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. இதை வக்கருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் வக்கருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வக்கரால் யாரை நம்புறது யாரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் வக்கருஜமான் இருக்கிறார். அந்த டைமில் வக்கருஜமானுக்கு கை கொடுக்கும் வகையில் நின்ற சில ஜெனரல்களில் ஒரு ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் ரஹ்மான் தவிர்த்து இன்னொரு லெஃப்டினன்ட் ஜெனரல் மைசனூர் ரஹ்மான் ஷமீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் இருக்கார். அவர் ஷமீம் பங்களாதேஷ் இராணுவத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர். கிட்டத்தட்ட 3வது முக்கியமான அவர் வக்கருஜமானுக்கு கை கொடுக்கிறார். யாருக்கு எதிராக? கமருல் ஹசனுக்கு எதிராகவும் ஃபைசூர் ரஹ்மானுக்கு எதிராகவும். இவங்க 2 பேரும் இவங்க கை கொடுக்கவே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற 8 ஜெனரல்கள், மேஜர் ஜெனரல் ரேங்க் ஆஃபீஸர்ஸ், எந்தெந்த பேர்கள் நான் சொல்கிறேன், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா மேஜர் ஜெனரல் உசைன் முகமது ரஹ்மான் 10 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், மேஜர் ஜெனரல் முகமது ஆலம் 24 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், மேஜர் ஜெனரல் முஷ்ஃபிகுர் ரஹ்மான் 66 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், மேஜர் ஜெனரல் முகமது கமருல் ஹசன் 33 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், மேஜர் ஜெனரல் அப்துல் தாரிக் 17 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், மேஜர் ஜெனரல் ASM ரஹ்மான் 17 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன். அது இல்லாமல் 2 ஜெனரல்கள் 7 இன்ஃபேண்ட்ரி டிவிஷனும் 11 இன்ஃபேண்ட்ரி டிவிஷனை சேர்ந்த ஜெனரல்கள் 2 பேர், ஜஹாங்கீர் முகமதுல்லா இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறவரும் முகமது உசைன் அப்படின்னு சொல்கிறவங்களும், இந்த 8 பேர் ஆதரவு அளிக்கிறாங்க. இந்த 8 பேரின் ஆதரவு என்பது ஃபைசூர் ரஹ்மானுக்கு கிடைக்கிறது. ஃபைசூர் ரஹ்மானும் கமருல் ஹசனுக்கும் கிடைக்கும்போது கிட்டத்தட்ட வக்கருஜமானின் நிலைமை கவலைக்கிடமாகிறது. அந்த டைமில் இந்திய உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இதை லீக் பண்ணுறாங்க. இது மாதிரி பாகிஸ்தான் சில இதை எடுத்திருக்கு, இதால் வரக்கூடிய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், இதனால் பங்களாதேஷில் மிகப்பெரிய கிளர்ச்சி வெடிக்கும், பங்களாதேஷ் கிட்டத்தட்ட கட்டுப்பாடு இல்லாத நாடாகவும் பிரச்சனைக்குரிய பகுதியாகவும் மாறக்கூடும், இதை பின்னிருந்து செயல்படுத்துவது இஸ்புத் தஹ்ரீர் என்று தடை செய்யப்பட்ட அமைப்பு, ஹிஃபாசத்தே இஸ்லாம், ஜமாத்தி இஸ்லாமி போன்ற அமைப்புகள் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறாங்க. உடனே அந்த டைமில் பங்களாதேஷோட இராணுவம் வெளிநாட்டில் ட்ரைனிங் அனுப்பியிருக்காங்க, அதாவது UN டியூட்டியில் அவங்க இருக்காங்க. அந்த டைமாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, வக்கர்ஜமான் அந்த வெளிநாட்டுக்கு போகிறார். இது நடுவில் முன்னாள் இராணுவ தளபதிகள் அசீஸ் அஹமத், ஷஃபியுதீன் அஹமத் 2 பேர், இவங்க 2 பேரும் ஃபைசூர் ரஹ்மானை சப்போர்ட் பண்ணுறாங்க, முன்னாள் தளபதிகள். ஆனால் மற்ற இராணுவ ஆஃபீஸர்கள் ஃபைசூர் ரஹ்மானை சப்போர்ட் செய்யும் நிலையில் இல்லை. இது நடுவில் வக்கருஜமான் யுஎனுக்கு ஒரு சுற்றுப்பயணமாக போகிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோவோட தளபதிகள், அங்கே இருக்கக்கூடிய தளபதிகளை மீட் செய்வது தான் அது முக்கிய குறிக்கோளாக அந்த சுற்றுப்பயணத்தின் தேவையாக இருக்கிறது. அது நடுவில் US இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். ஏன் இந்த சுற்றுப்பயணம் முக்கியமான சுற்றுப்பயணம் கருதப்படுதுறான்னா, அவர் பங்களாதேஷில் அவர் எங்கே போகிறார் எங்கே வராது எல்லாத்தையுமே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஷேக் ஹசீனா இன்னும் ஒரு 2 ஹவர் விட்டு வைத்திருந்தால் கைது செய்து பப்ளிக்காக ட்ரையல் நடத்தி, நம்ம பஞ்சாயத்து மாதிரி நடத்தி தூக்கிலிட திட்டம் இருந்தது. அதை முறியடித்தது வக்கர்ஜமான். முறியடித்ததும் இல்லாமல் அவரை இந்தியாவுக்கு சேஃபாக அனுப்பி வச்சார்.
பங்களாதேஷ் இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மதவாதிகள் ஊடுருவியுள்ளனர். அந்த மதவாதிகளின் தலைவனாக செயல்படுவது அவங்களோட குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் ஃபைசூர் ரஹ்மான். வக்கர் வந்து இதை யுஎஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் மற்ற உளவு அமைப்புகளுக்கும் தெரியப்படுத்துறார். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த ஆப்ரேஷன் நடத்த விடாமல் என்ன பண்ணுறாங்க, யுஎஸ் அஃபிஷியல்ஸ் வந்து யூனிஸை கூப்பிட்டு இது நடந்ததுன்னா இதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உடனே ஷமீம், லெஃப்டினன்ட் ஜெனரல் ஷமீம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், ஆர்மி டாக்டரின், பங்களாதேஷ் இராணுவ டாக்டரினை பார்க்கக்கூடியவர். அவர் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, இன்னொரு லெஃப்டினன்ட் ஜெனரல் அவங்களோட இந்த பொசிஷனில் இருக்கார், சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் பொசிஷனில் இருக்கார். இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு லாயலாக அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளை கொண்டு வக்கர் ஜமானை வந்து டாக்கா ஏர்போர்ட்டில் தரையிறங்க விடாமல் அந்த பிளேனை என்ன பண்ணுறாங்க, அந்த பிளேன் தரையிறங்கும் இடம் வந்து மாற்றப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னடான்னா 30 ஆர்மி ஆஃபீஸர்களுக்கு 56 மேஜர் ஜெனரல் இருக்காங்க. அதில் 30 மேஜர் ஜெனரலுக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ கால் பண்ணியிருக்கார் வக்கர் ஜமான். அவர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கார். நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜோட ஹெட் முகமது ஹக் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கார். ஹக் என்றவர் ஃபைசூர் ரஹ்மானின் முயற்சியை வேணான்னு சொல்லி, இது பண்ணிங்கன்னா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், பங்களாதேஷோட பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குமே தவிர்த்து கம்மியாகாதுன்னு சொல்லியிருக்கார். இந்த சமயத்தில் ஆர்மி சீஃப் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த கமருல் ஹசன், அதாவது யூனிஸோட ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தார், நம்பர் 2ன்னு சொன்னேன் பாருங்க, லெஃப்டினன்ட் ஜெனரல் கமருல் ஹசனுக்கு ஃபோன் அடித்து என்ன சொல்கிறாரு, இதை நீ பண்ணன்னா ஃபஸ்ட்டு நீ தான் பலியாவ பார்த்துக்கோன்னு சொல்கிறார். உடனே கமருல் ஹசன் கட்சி மாறுறார். கட்சி மாறின உடனே நெக்ஸ்ட் என்ன ஆகுது, யூனிஸ் வந்து பங்களாதேஷில் வந்து இறங்கும்போது அவர் கதையை முடிக்க வேண்டும் என்று ஃபைசூர் ரஹ்மானும் ஐஎஸ்ஐயும் டிசைட் பண்ணுது. அந்த டைமில் யூனிஸ் என்ன பண்ணுறாரு, வக்கருர் ஜமான் இறங்கும் போதே அவரை கொல்ல முடியவில்லை என்றால் கைது செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவை முறியடிக்கும் வண்ணமாக அவரோட பிளேன் வந்து திட்டமிட்ட இடத்தில் டாக்காவில் தரையிறங்காமல் இன்னொரு இடத்தில் தரையிறக்கப்பட்டு வக்கருர் ஜமான் இராணுவ மரியாதையுடன் அவரின் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள் நுழைகிறார். அவருக்கு சாதகமான தளபதிகளின் அணிவகுப்போடு ஃபைசூர் ரஹ்மானை வீட்டு கைதி ஆக ஆக்குகிறார். இந்த மொத்த திட்டத்துக்கும் முறியடித்ததுக்கு மெயின் காரணம் உலக நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வக்கர் ஜமானின் பதவியை காப்பாற்றுவதற்கு பின்னிருந்து செய்தது இந்திய உளவு அமைப்பு. அது இல்லாமல் உள்நாட்டில் வக்கர் ஜமானுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் வராமல் முழு கண்காணிப்பை பார்த்து கொண்டது இந்திய உளவு அமைப்பு. பாகிஸ்தானின் முயற்சிகளை முறியடிக்கும் வண்ணம் பல விஷயங்களை செய்து எந்த ஆர்மி கமாண்டர் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு மானிட்டர் பண்ணது இந்திய உளவு அமைப்பு. அதில் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் நடுநிலை வகித்த சில ஜெனரல்கள் இருக்கிறார்கள். அந்த நடுநிலை வகித்த ஜெனரல்களை வக்கர் ஜமான் பக்கம் திருப்புவதற்கு முயற்சி எடுத்ததும் இந்திய உளவு. இன்று வக்கர் ஜமான் இன்று பங்களாதேஷ் இராணுவத்தில் தளபதியாக இருந்து இந்தியாவுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த ஒரு விஷயம் தான். ஓகே, இதனால தான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பொழுது பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் செயல்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். கரெக்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் மே 7ஆம் தேதி நம்ம அட்டாக் பண்ணுறோம். யூனிஸ் அப்போ ஒரு பிளான் போடுறாரு, பார்டர் கார்ட்ஸ் பங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு இருக்குது நம்ம பிஎஸ்எஃப் மாதிரி. அதோட ஹெட் வந்து மேஜர் ஜெனரல் முகமது அஷ்ரஃப் சித்திகி. அவரை வச்சு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறார், இந்தியாவுக்குள்ளே அங்கங்கே ஊடுருவுங்க, அங்கங்கே தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவோட மொத்த கான்சன்ட்ரேஷன் பாகிஸ்தான் சைடு இருக்கிறதுனால இந்த சைடு வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாததுனால இந்த வேலையை பண்ண சொல்லி யூனிஸ் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறார். அதே டைமில் சிலிகுரி காரிடாரை நோக்கி சில விஷயங்கள் பண்ண சொல்லி வக்கர் ஜமானுக்கு தெரிய வந்தவுடன் வக்கர் ஜமான் வந்து பார்டர் கார்ட்ஸ் பங்களான்றது வந்து அந்த அமைப்பானது இராணுவத்தின் கீழ் தான் இருக்கும், என்னோட ஆர்டர்ஸ் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணுறாரு. ரெண்டாவது ஸ்ட்ரைட்டாக ஃபோன் எடுத்து ஜமுனான்றது வந்து யூனிஸோட வீடு, யூனிஸ்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்தியா கூட தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பங்களாதேஷ் இராணுவம் வந்து துணை புரியும்னு மாத்திரம் நினைக்காதீங்க, அது நடக்காதுன்னு சொல்கிறார். ஏன்னா பங்களாதேஷ் இராணுவத்தோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1,60,000, ரிசர்வ் எல்லாம் சேர்த்தா 2 லட்சம் கிட்ட வரும். இந்த சூழ்நிலையில் பங்களாதேஷ் இராணுவம் ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு கண்கூடாக பார்த்துட்டு இருக்காங்க, 3 நாள்லேயே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு.
இந்த சூழ்நிலையில் யூனிஸோட எண்ணம் என்னன்னா இந்த தேர்தலை எப்படி தள்ளி வைப்பது. ஏன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி வந்து தேர்தலை வந்து டிசம்பர் மாதமே நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் யூனிஸின் கைப்பாவைகளான ஜமாத்தே இஸ்லாமி ப்ளஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்க நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, இவங்கெல்லாம் வந்து தேர்தலை வந்து இன்னும் அடுத்த வருடத்துக்கு ஜூன் மாதத்துக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த முயற்சிகள் பலனடைய வேண்டும் என்றால் இந்தியாவுடன் ஒரு பிரச்சனையை வம்படியாக இழுத்தால் உள்நாட்டு ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் யூனிஸ் வந்து இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார். ஆனால் வக்கர் ஜமானுக்கு நல்லா தெரியும் இந்தியாவை சண்டைக்கு இழுப்பது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு ஆர்மி கமாண்டரா அவருக்கு தானே தெரியும் அவங்க இராணுவத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன அவங்கக்கிட்ட என்ன இருக்கு இல்லைன்ட்டு. மேன் டு மேன் மிஷின் டு மிஷின் கம்பேர் பண்ணால் பங்களாதேஷ் இராணுவம் பாகிஸ்தானே 3 நாள் தாக்கு பிடிக்கல, பங்களாதேஷ் எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். இதை பின்புலமாக இதுக்கு இன்னொரு ஆள் செயல்படுறது யாருன்னா ஃபைசூர் ரஹ்மான். இதுக்கு முன்னாடியே அந்த கூல இன்வால்வ் ஆன ஃபைசூர் ரஹ்மான், லெஃப்டினன்ட் ஜெனரல் ஃபைசூர் ரஹ்மான் வந்து இதுலேயும் வந்து மூக்க நுழைக்கிறார். ஆனால் மற்ற தளபதிகளும் அவங்களோட ஆர்மி சீஃப், ஏர் சீஃப், நேவி சீஃப், முப்படை தளபதிகள் வந்து இதை அப்படியே நிராகரிக்கிறாங்க. இது தற்கொலைக்கு நிகர், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூனிஸோட முக்கிய குறிக்கோள்கள் 2 இருந்தது. ஒன்று சிக்கன் ஸ்னெக்கை டார்கெட் பண்ணுறது, 2வது வந்து சைனா வந்து உள்ளே வரும் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வரும்னு நினச்சது, 3வது வந்து ரக்கைன் காரிடாரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சது, 4வது வந்து இந்தியா வம்பு கொடுக்கறதுனால பாகிஸ்தானுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினச்சது. ஆனால் பாகிஸ்தானுக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வம்புக்கு இந்தியாவை இழுத்தா பங்களாதேஷ் துண்டாடப்படும் என்பதை யூனிஸால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சைனா உள்நாட்டு பிரச்சனையில் அவர்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் அவர்கள் முழுகியுள்ளார்கள். ஸோ அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற தன்மை யூனிஸ்க்கு இல்லை. இந்த விஷயமானது வக்கர் ஜமான் மூலம் இந்திய உளவு அமைப்புகளுக்கு தெரிந்துவிட்டது. தெரிந்தவுடன் இந்திய உளவு அமைப்பு யூனிஸுக்கு எப்படி தெரியப்படுத்தணுமோ அப்படி தெரியப்படுத்திட்டோம். அதன் நீழ்ச்சியாக நம்ம என்ன பண்ணோம், சிலிகுரி காரிடாரில் சில இராணுவ பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டோம். அதே சமயத்தில் பார்டர் கார்ட்ஸ் பங்களாவை வந்து இந்த இடத்த நீங்கள் தாண்டி கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஃபயரிங் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே சமயத்தில் மேற்கு வங்கம் முதலமைச்சர் திரு மம்தா பானர்ஜிக்கும் தெரியப்படுத்தி பிஎஸ்எஃபோட ஆப்ரேஷன்ஸை எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை அவர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மம்தா பானர்ஜி பிஎஸ்எஃப் என்ன பண்ணாலும் சைலண்டாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கும் சொல்லிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க ஊடுருவ ட்ரை பண்ணும்போது நம்ம துப்பாக்கி சூடுகள் அங்கங்கே நடந்தது, அங்கங்கே பரவலாக நடக்கல, அங்கங்கே நடந்தது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் யூனிஸுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலானது ஏற்படுத்தும் வகையில் பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கலிதாசியா பார்ட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இந்தியா உளவு அமைப்பு பெரிய போராட்டங்களை பங்களாதேஷில் நடத்த வைத்தோம். டிசம்பரில் தேர்தல் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தணும். அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சது. ஸோ யூனிஸ் உள்நாட்டு போராட்டத்தை கட்டுப்படுத்தணுமா இல்லை இந்தியா மீது தாக்குதல் நடத்தணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இராணுவம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து ஏன்னா வக்கர் ஜமானுக்கு ஆல்ரெடி நான் அதுக்கு தான் மார்ச் மாதம் கதையை சொன்னேன். வக்கர் ஜமான் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து பின்வாங்கிட்டார், இராணுவத்தையும் பின்வாங்கிட்டார், பார்டர் கார்ட்ஸ் பங்களாவையும் பின்வாங்கிட்டார், எல்லாத்தையும் பின்வாங்கிட்டு நீயாச்சு உன்னோட அட்வைசர் கலீலுர் ரஹ்மான், நீங்கள் 2 பேர் தானே பிளான் போட்டீங்க, நீங்கள் 2 பேர் ஆச்சு, எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அதுக்குள்ளே வந்து ட்ரூப்ஸை மொபிலைஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. வச்ச உடனே திட்டவட்டமாக அவர்களுக்கு சைனா சொன்னதும் மற்ற நாடுகள் சொன்னதும் மற்றவங்க கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இது நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பங்களாதேஷ் துண்டாடப்படும். அந்த சமயத்தில் தான் ஹேமந்த பிஸ்வா சர்மா ஒரு மேப்பை போட்டார், கொஞ்சம் தள்ளி புது மேப் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்லிட்டு ரங்கப்பூர் ஏரியாவை கட் பண்ணி கீழே திரிபுராவை கட் பண்ணி சிட்டகாங் மொத்தத்தையும் கட் பண்ணி ஒரு புது மேப் ஒன்று போட்டு விட்டார், இதுதான் சிக்கன் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணோம். யூனிஸ் இது மாதிரி முடிவு எடுத்தால் இது நடக்கும் என்று பங்களாதேஷ் மக்களுக்கு புரிய வைக்கும் வண்ணம் இதை செய்தோம். இந்த ஆப்ரேஷன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களில் நாம் செய்து முடித்தோம். முதல் அரசியல் ரீதியாக ஒரு ஆப்ரேஷன் செஞ்சோம், உள்ள இராணுவ ரீதியாக யூனிஸுக்கு சப்போர்ட் இல்லாமல் செஞ்சோம். அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக இன்னொன்று என்ன பண்ணோண்டான்னா, இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய லேண்ட் போர்ட், நிலம் மூலம் வரக்கூடிய பொருட்களை தடை செய்தோம்.
சிட்டகாங் ஹார்பர்லேருந்து இந்தியா ஹார்பருக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி. இதால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு $7 மில்லியன் $800 மில்லியன், $700 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. ரெண்டாவது, அவங்களுக்கு மற்ற வசதிகள், கரண்ட்டு மற்ற வசதிகளையும் நம்ம தடை செய்ய ஆரம்பித்தோம். பங்களாதேஷ் பொருளாதாரத்தை மெதுவாக குறவழிய இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு வந்து நம்ம பின்புலமாக நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பித்தோம். அதே சமயத்தில் ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் இருந்து அவர்கள் பேசுவதற்கு, அவர்கள் பேச்சை பரப்புவதற்கு நாம் ஃப்ரீயாக அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடிப்படையாக பங்களாதேஷ் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலை என்னன்னா, 40% அங்கே இருக்கக்கூடிய அதாவது வாக்காளர்கள் பிஎன்பிக்கு ஓட்டு போடுற மனநிலை கொண்டிருந்தாலும் 30% அவாமி லீக்குக்கு, யூனிஸ் தடை செய்த கட்சியான அவாமி லீகுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார். ஷேக் ஹசீனாவோட கட்சிக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார். ஸோ 70% வாக்குகள் இவங்க கிட்ட தான் இருக்கு. யூனிஸ் தேர்தலை தள்ளி போடுறதுக்கு இந்தியா வம்புக்கு இழுக்கணும்னு பார்த்தா கூட தேர்தலை தள்ளி போடும் சூழ்நிலை இப்போ யூனிஸுக்கு இல்லை. அதுக்கு இராணுவ ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. அந்த இராணுவ ஒத்துழைப்பும் இல்லை. ஸோ இந்திய உளவு அமைப்பின் செயல்பாடு இதிலிருந்து நமக்கு நிதர்சனமாக தெரிவது என்னவென்றால், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் நாம் துரிதமாக செயல்பட்டால் எந்த நாட்டையும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நம் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். அந்த இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில், குறிப்பிட்டு சொல்லணும்னா தெற்காசிய நாடுகளில். அதற்கு ஒரு நிதர்சனமான ஒரு உதாரணம் பங்களாதேஷ். ஓகே சார், எங்களோட இணைந்து இந்த விவகாரம் குறித்து ரொம்ப விரிவாக எடுத்து வந்தீங்க. நன்றி. ஜெய், நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.